ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற ஒரு தரமான சிறப்பான ஒரு தீர்ப்பை பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஸோ இது முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடியே அந்த தீர்ப்பால் தாங்கன்னா நீதிபதி அவனுக்கு ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் தீர்ப்பு கொடுக்கணும். இனிமேல் கனவுலையும் எவனுக்கு இந்த மாதிரி ஒரு செயலை பண்ணணும்னு என்ன சொல்லக்கூடாது. ஆனால் இதையே கொஞ்சம் இந்த 6 வருஷமும் இருக்காமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக இந்த முடிவை அறிவிச்சிட்டிங்கன்னா இன்னும் சந்தோஷப்படுவாங்க பாதிக்கப்பட்டவங்க. ஸோ என்ன விஷயம் அப்படி கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதாவது கோவை மாவட்டத்தில் பொள்ளாச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பாலியல் குற்றம் நடந்துச்சு 2019. உங்களுக்கு எல்லாம் பிரபலமாக அறியப்பட்டது தான். அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனசை உருக்குன ஒரு சம்பவம் சொல்லலாம். சினிமாவில் கூட நம்ம இப்படிலாம் எதிர்பார்க்கல. நிஜத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதுவும் அதிமுகவோட ஆட்சி காலத்தில். ஸோ எல்லாராலுமே அது பெருசாக பேசப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு இன்றைக்கி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. கோவை மாவட்டத்தில் உள்ள பெண் நீதிபதி தான் சாகும் வரை அவங்களுக்கு ஆயுள் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சாகும் வரை ஆயுள் தண்டனை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வெளியே வரவே முடியாது, கடைசி வரைக்கும் அவங்க உள்ளே தான் இருக்கணும். ஸோ இதை மனதார நான் வரவேற்கிறேன். இதைத்தான் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்களும் முதலாளாக இது வரவேற்கிறேன் இந்த தீர்ப்புக்கு. ஆனால் இந்த மாதிரி குற்றங்களுக்கு உடனடியாக அந்த ஒரு தனியாக ஒரு சிறப்பு குழு போட்டு சீக்கிரமாக விசாரிக்கணும். இப்போ 6 வருடம் ஆயிருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு கிடச்சதில் அவங்களுக்கு கொஞ்சம் பெருமூச்சு கிடச்சிருக்கும், நிம்மதி கிடச்சிருக்கும், பாதிக்கப்பட்டிருக்கும். ஆனால் இவ்வளோ காலம் தள்ளி கிடைக்கூடாது, கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கணும். இந்த மாதிரி ஏன்னா குச்சவழி தப்பிக்க வழி இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக குச்சவழி தண்டனை கிடச்சிட்டு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம வரவேற்கணும் அப்படிங்கிறத அவர் பார்த்தீங்கன்னா முதலாளாக வரவேற்கணும்னு சொல்லி இந்த ட்விட்டர் போட்டிருக்காரு. ஸோ இதை பார்த்து இங்கே ஒரு ஆள் கதறிக்கிறாங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த புளு சட்டை. ஸோ இப்போ புளு சட்டோட என்னென்னு கேட்டிங்கன்னா, முழுக்க தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராகவே வன்மத்தை கொட்ட வேண்டியது. அவர் என்ன பேசினாலும், எந்த மேடையில் பேசினாலும், இல்லை ஒரு ட்விட்டர் பதிவு போட்டாலும் இவர் பாஜகவோட சங்கி, அதிமுக கள்ள உறவில் இருக்கார் அப்படி இப்படின்னு முழுக்க தளபதி விஜய் அவர்களை விமர்சனம் பண்ணுறதே கொள்கையாக கொண்டிருக்க அந்த புளுச்சட்டை. கேட்டால் ஒரு நடுநிலைமையை நக்கி மாதிரி பேசிக்கிடுவார் இந்த புளுச்சட்டை. அதாவது முழுக்க எப்படி பார்த்தீங்கன்னா சினிமாவில் உள்ள படங்கள் எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணி எல்லாமே சரி கிடையாது, குப்பை படம் பாரு. ஆனால் திமுக சைடு ஒரு படத்தை தயாரிச்சு விட்றாங்கன்னா அது நல்ல படம் பாரு. ஸோ இதுதான் அவருடைய ஒரு கொள்கை. ஸோ அந்த புளுச்சட்டை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதாவது இந்த தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா, அதை தளபதி விஜய் வர வச்சிருக்காரு தீர்ப்பு கொடுத்து நல்லதுன்னு. ஆனால் எந்த இடத்துலையுமே அதிமுக ஆட்சி காலத்தில் இது நடந்து சொல்லி அதிமுகங்கிற ஒரு வார்த்தை கூட வரல. ஆனால் இதே திமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை பெருசாக எடுத்து பேசுவார்ல. அதிமுக ரகசிய கூட்டணியில் இருக்காரு இந்த விஜய் அப்படின்னு சொல்லி நக்கலை அவர் பதிவு போட்டிருந்தாரு. ஸோ அதை பார்த்தோன்னே தான் அதை பற்றி முழுவதுமாக பேசணும். ஏன்னா இந்த விஷயத்தை பொறுத்து இன்றைக்குமே பார்த்தீங்கன்னா 2 தரப்புலையும் சரியான ஒரு போட்டியாக ஒரு டிஷிம் நடந்திருக்கு. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு, அதுக்கு பதிலாக எடப்பாடி பழனிசாமி ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த தீர்ப்புக்கு ஆதரவளித்து விஜய் அவர்கள் பதிலடி போடுறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு இன்றைக்கி பிறந்த நாள். ஸோ அதுக்கு மிஸ் பண்ணியிருந்தார். ஸோ அதனால தான் இது எல்லாத்தையும் பேசணும்னு நினைக்கிறோம். அதாவது என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக திமுக ரெண்டுமே யோக்கியம் கிடையாது, ரெண்டுமே யோக்கியம் தான். ஆனால் திமுகவை கம்பேர் பண்ணும்போது அதிமுக கொஞ்சம் பெட்ரு. ஸோ இப்போ அதிமுகவோட ஆட்சி காலத்தில் தான் இந்த கோவையில் இந்த பொள்ளாச்சி பாலியல் குற்றம் நடந்துச்சு. ஆனால் அவர் அதில் தான் சொல்லியிருக்காரு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ திமுக ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு வந்த உடனே எப்படி விஜய் அவர்கள் பதிவு போட்டாரோ அதே மாதிரி முதலடியாக என்ன போட்டாருன்னு கேட்டிங்கன்னா, அதிமுகவோட சேர்ந்த ஒரு பொல்லாதவன் அவங்களால நிகழ்த்தப்பட்ட இந்த கொடூரத்துக்கு நீதி கிடச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்வீட் பதிவு போட்டிருந்தார். அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதிலடியாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது எங்கள் ஆட்சி காலம் தான் நடந்துச்சு, ஆனால் எங்கள் கட்சியை சார்ந்தவங்களே இருந்தாலும் நாங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சமரசமும் இல்லாமல் நான் சிபிஎஸ்சி அன்றைக்கி உத்தரவிட்டேன். உங்களை மாதிரியா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில் அந்த குச்சவழி வீட்டில் உங்கள் அமைச்சரே பிரியாணி சாப்பிட்ருக்காரு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மூடி மறைக்க பார்க்கிங்க. அதே மாதிரி அண்ணா நகர் பார்த்தீங்கன்னா 10 விதி சிறுமி அவங்களுக்கு நடந்த அந்த பிரச்சனைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை மூடி மறைக்கிறதுக்கு, அதாவது அது எதிராக இந்த சிபிஐ விசாரணை பேர் கூட எதிராக சிபிஐ விசாரணைக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு எதிராக உங்கள் கட்சியை சார்ந்தவங்க பார்த்தீங்கன்னா அந்த வக்கீலை வச்சு வாதாடுறீங்க. ஸோ இப்படி உங்கள் கட்சியை சார்ந்தவங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா மூடி மறைக்கிறதுக்கு என்னெல்லாம் தில்லலங்களே நடத்துறீங்க. ஆனால் நான் அப்படியா தப்பு நடச்சுன்னா அது உடனடியாக நான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டேன், எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாமல். அதனால தான் இன்றைக்கி தீர்ப்பு கிடச்சிருக்கு. நீங்கள் ஸ்டிக்கர் விட்ட பார்க்கிங்களா, உங்களுக்கு கிடச்சி நீங்கள் வாங்கி கொடுத்த நீதிங்கிற மாதிரி நான் போட்டேன் அந்த சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற மாதிரி பதிலடியாக பார்த்தீங்கன்னா ஒரு பதிவு போட்டிருக்காரு. ஸோ இதை வச்சு தான் சொல்கிறேன். அதாவது அதிமுக எந்த வயதில் இதோட கொஞ்சம் பெட்டர்னு கேட்டிங்கன்னா அதுதான். அதாவது தப்பு நடந்துட்டு ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்ல. எந்த ஒரு ஏன்னா அதிமுக சேர்ந்தவர் அதில் இருக்கான்னு தெரிஞ்சு அந்த பாரபட்சம் இல்லாமல் ஒரு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார். ஆனால் அதே இது இங்கே திமுக அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இங்கே எஃப்ஐஆரே லீக் ஆகுதுங்க. ஸோ அதில் அந்த நீதிபதி அந்த வழக்கை குறிப்பிடும் போது எப்படி சொன்னாங்கன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த ஒரு பயமும் இல்லாமல் அந்த தைரியமாக சொன்னாங்க. அதை நம்ம முதல்ல பாராட்டணும். அவங்க பெற்றோர்களும் உறுதுணையாக இருந்தாங்க. 6 வருஷமாக 2019 வழக்கு நடந்துட்டு இருக்குங்க. அது வரைக்கும் அவங்க பின்வாங்காமல் இருந்தாங்களா, அதே ஒரு பெரிய விஷயங்க. அதுக்காண்டி அவங்களுக்காகவே இந்த தீர்ப்பு சமர்ப்பணம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி தாங்க. அதாவது யார் தைரியமாக வருவா? இப்போ அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை இல்லை, எஃப்ஐஆர் லீக் ஆகுது. ஸோ இனிமேல் எந்த ஒரு பெண்ணாக தைரியமாக வருவாங்களா? ஸோ இதுதான் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ தளபதி விஜய் அதிமுகவில் கொடுங்கலாச்சுன்னு ஏன் சொல்லலைன்னா, அவர் தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார்ல இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசலை. உடனே பார்த்தீங்கன்னா அதிமுக சார்பு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அதிமுக பாஜக கூட்டணிக்கு முதல் அழகாக அதை விமர்சனம் பண்ணது தளபதி விஜய் அவர்கள் தான், வேற யாராவது விமர்சனம் பண்ணல. ஸோ அவருக்கு தெரியுது, அவர் தான் முழு அரசியல்வாதி ஆகிட்டார் தளபதி விஜய் அவர்கள். ஸோ எங்கே எதுக்கு எப்படி பேசினா அவருக்கு தெரியும். அவருக்கு பாடம் எடுக்கிற வேலையை அந்த புளிச்சட்டை பார்க்க வேண்டாம்.
ஸோ இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அரசாங்கம் இந்த ஸ்டிக்கர் விட்டுற வேலையை தானே பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய ஆட்சி காலத்தில் தீர்ப்பு வந்துருக்கு. யாருமே அவங்க ஆட்சி காலத்தில் எவ்வளோக்குள்ள பிரச்சனைகள் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு நடந்திருக்கு, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எவ்வளோ நடந்திருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அப்படி இருந்தும் இந்த தீர்ப்பு வந்தால் கொஞ்சம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மடைமாச்சலாம் எங்களோட ஆட்சி காலத்தில் நாங்கள் தீர்ப்பு வழங்கிச்சோம் அப்படின்னு சொல்லலாங்கிறக்காண்டியே இப்போ இதுக்கு ஸ்டிக்கர் விட்டு ஆகிறாங்க. இதை முக்கியமாக என்ன எதை பற்றி பேசினா கனிமொழி எம்பி இருக்காங்கல்ல, ஸோ உடனே அவங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் எந்த விஷயத்துக்கும் பொறுத்துக்கொள்ள தேவையில்லை, இனிமேல் எது நடந்தாலும் தைரியமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புகார் கொடுக்கணும். ஸோ இப்போ வந்து பெண்களுடைய எந்த ஒரு எதுவும் வெளியே தெரியாமலே நாங்கள் இது தீர்ப்பு வழங்கியிருக்கோம் அப்படின்ட்டு அதை நினச்சா எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு. அதாவது நல்லா புரிஞ்சுடுங்க, அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை எஃப்ஐஆர் கப்பல் அது உங்கள் ஆட்சி காலத்தில் நடந்த விஷயம், அதுக்கே எஃப்ஐஆர் லீக் பண்ணிட்டீங்க. இது வந்து ஏடிஎம்கேட ஆட்சி காலத்தில் நடந்துச்சு, அது வந்து அப்போவே சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க, அப்போவே எதுவுமே தெரியாது. ஸோ எந்த பேரும் வெளியிடப்படலை. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6 ஆண்டு காலத்தில் அந்த கேஸ் நடந்து இப்போ உங்களுடைய ஆட்சி நடந்துருக்கு தீர்ப்பு வந்திருக்கு. அவ்வளோ தவிர நீங்களா அந்த ஒரு வழக்கில் என்ன பண்ணீங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா திமுக அரசாங்கம் இந்த முழு பொறுப்பையும் அந்த முழு அதை இதையும் பார்த்தீங்கன்னா அறுவடை பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம இதை பேச வேண்டியிருக்கு. ஏன்னா அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையே அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அண்ணா நகரில் சிறுமி அந்த 10 வயசு சிறுமிக்கு நடந்த அந்த கொடூரம், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு எதிராக சிபிஐ விசாரணைக்கு எதிராக இவங்க சார்பாக வந்து கோர்ட்டு வந்துட்டுனா வழக்கு திறந்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், எவ்வளோ பெரிய கொடூரம். ஸோ ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவு தானே ஒரு அரசாங்கம் நிற்கணும். ஸோ அது ஏன் வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிக்கப்பட்டவங்க இல்லாமல் அதாவது கொடூரத்தை குச்சத்தை பண்ணவங்க உங்கள் ஆளாக இருந்தால், உங்கள் கட்சியை சார்ந்தவங்க இருந்தால், உங்களுக்கு வேண்டியப்பட்டவராக இருந்தால் உடனே அவருக்கு சார்பாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதை அணுகிறது எந்த வித நியாயம், இதை வந்து மக்களை புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த நேரத்தில் அந்த திமுக அரசாங்கம் இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து அது நாங்கள் தான் அதை வாங்கி கொடுத்தோங்கிற மாதிரி அதனுடைய முழு அந்த கிரெடிட்டிங் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கேவலமாக இருக்குது. ஸோ அதனால் இதை பார்த்துட்டு இருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன தோணுது இதில்? ஸோ இந்த ஒரு ஏன்னா பொண்ணுக்கு ஸ்கூல் பசங்க மாதிரி மாறி மாறி ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமியும் உன்னால தான் கிடச்சி தீர்ப்பு, என்னால் தான் கிடச்சி அந்த தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்த்தீங்கன்னா போட்டி போட்டு பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது 2 பேர் நகலுங்கப்பா. தளபதி விஜய் வராரு 2026 இன்னும் அவர் பார்த்துக்குவார் அப்படின்னு நம்ம சொல்லணும்னு தோணுது. ஸோ அதுக்கப்புறமா நேற்று பேசின வீடியோவில் நம்ம ஒரு டாபிக் பேசியிருந்தோம், அதை பற்றி ஒரு கண்டினியூவாக நான் பேசணும்னு நினைக்கிறேன். அதாவது தளபதி விஜய்க்கு என்ன சின்னம் கொடுத்தா நல்லாயிருக்கும் ஆசை இருக்கும் அப்படி பேசியிருந்தோம். அதில் வந்து ஆட்டோ சின்னத்தை நான் சொல்லியிருந்தேன். ஆட்டோ சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுமக்கள் ஏழை எளிய மக்களுடைய பயன்பாட்டு வாகனம் இருக்கனால புழக்கத்தில் இருக்கனால ஈஸியாக ரீச் ஆகும் அப்படின்னு. ஸோ அதுக்கு நிறைய பேர் ஆமாண்ணா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா விசில் சின்னம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 1-2 பேர் ஒவ்வொரு சின்னத்தை சொல்லியிருந்தீங்க. ஓகேவா, இந்த வாகைப்பூலாம் சொல்லியிருந்தீங்க. ஸோ எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வாகைப்பூவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபி அரசாங்கம் தாமரைப்பூ வச்சிருக்காங்க. ஸோ நம்ம வாகைப்பூங்கும்போது கிட்டத்தட்ட 2மே பார்த்தீங்கன்னா ஒரே சாயில் இந்த மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால கொஞ்சம் ரீச் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. விசில் சின்னம் சொன்னாங்களா, அது ஓரளவுக்கு ஓகே. விசிலுங்குது விசில் போடுன்னு சொல்லிட்டு தளபதி விஜயோட பாட்டே இருக்குது. விசில் சின்ன குழந்தைங்க எல்லாருமே சிம்பிளாக சொல்லிடலாம், என்ன ஓட்டு போட்டேன் விசில் போட்டு போட்டேன் அப்படின்னு தைரியமாக சொல்லிடலாம். ஸோ அந்தளவுக்கு ஈஸியாக ரீச் ஆகும். ஸோ அதுவுமே ஒரு நல்ல இதான வி சென்டிமெண்ட் வேறு இருக்குது. வி ஃபார் விஜய், வெற்றி கழகம், விசில். ஸோ எல்லாமே வின்னு வந்துச்சுன்னா அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். ஸோ அதுவுமே நல்லா தான். ஆனால் என்னன்னா அதில் ஒரு சின்ன குறைபாடு என்ன கேட்டிங்கன்னா விசில் அடித்தா குஞ்சுகள் யாருமே கதறிட்டு இருக்கானுங்க. சரி அவனுக்கு கதறி இருக்கட்டும், அப்படி வந்து கிண்டல் பண்ணுறதுக்கு ஒரு இதாக இருக்கும், அவ்வளோதான் தவிர மற்றபடி அதை குறை சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. விசிலுமே ஓகே, விசிலும் ஓகே தான். ஆனால் ஆட்டோ எதுவுமே ஓகே தான். ஆனால் தளபதி விஜய் என்ன நினச்சிருக்காரு, ஒருவேளை வாகைப்பூ வைக்கலாம் நினச்சிருக்காரா என்னங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஸோ வரட்டும் பார்க்கலாம். நம்மளுடைய வீடியோக்களை பார்த்துருக்க தோழர்கள் உங்களுக்கு என்ன சின்ன தளபதி விஜய் கட்சிக்கு கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்கிறத நீங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். ஏன்னா இப்படி நம்ம நிறைய பேர் அதாவது தெரிவிக்கும் போது தான் தளபதி விஜய்க்கே ஒரு கணிப்பு தெரியும்ல. ஸோ எவ்வளோ பேர் எதை எதிர்பார்க்குறாங்க, எது வந்து மக்கள்கிட்ட ரீச் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே ஒன்று தெரியும். ஸோ ஒரு இவ்வளோ என்ன இருக்குது நீங்கள் சொல்லுங்கள், எல்லாருமே கமெண்ட்டில் போடுங்க. எந்த சின்னம் தமிழை வச்சுக்கிறதுக்கு கொடுத்தா தளபதி விஜய்க்கு கொடுத்தா அது வந்து மாசாக இருக்கும், ரீச் ஆகும் நல்லா. ஸோ நீங்கள் ஆசைப்படுங்க, நீங்கள் ஆசைப்பட சொல்லலாம், ஒன்றும் தவறே கிடையாது. நம்ம தளபதி அவருடைய சின்னத்துக்கு என்ன கொடுக்க ஆசைப்பட நீங்கள் சொல்லலாமே. ஸோ அதை நீங்கள் சொல்லுவீங்க, நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த தீர்ப்பில் அது கேள்விப்பட்டவொடனே நிறைய பேர் நம்ம போட்டது கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க. ஏன்னா இதோட தூக்கு தண்டனை கொடுத்துக்கலாம் உடனே அப்படி சொல்லியிருந்தீங்க. அதாவது தூக்கு தண்டனை கொடுத்தா கூட உடனே அவனுக்கு உயிர் போயிடும். அதாவது இந்த மாதிரி சித்திரவதை நம்ம அனுபவிக்கணும் வாழ்க்கை முழுதாக. ஏன்டா இந்த விஷயத்தை நம்ம பண்ணோன்னு சொல்லிட்டு அவன் வந்து அதை அழுதே துளைக்கணும். அவன் வாழ்க்கையை இன்னைக்கு இருக்க நரகமாக அதை அனுபவிக்கணும். ஏன்னா அந்த விஷயம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே கொஞ்சம் வீடியோ பார்த்துருப்பீங்க, மூஞ்சை முறைச்சி ஸோ அப்போல்லாம் வீடியோ விட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிப்பான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா. ஸோ அண்ணா விட்டுருங்கன்னு அந்த பிள்ளைங்க கதறும். ஸோ அதெல்லாம் இன்னுமே பார்த்தீங்கன்னா அவ்வளோக்குள்ளே நம்ம நாடு வந்துன்னா அவ்வளோக்குள்ளே இடம் ஆகி போச்சு உங்களுக்குலாம், அவ்வளோக்குள்ளே என்னடா வெறி அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது. ஸோ அதனால் இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் எவனுக்கும் அந்த கனவுலையும் நினச்ச பக்காத கூட பார்த்தீங்கன்னா ஒரு நிறைய விதையை கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் ஆனால் என்ன சீக்கிரமாக கிடைக்கணும், அதுதான் என்னுடைய ஒரு இது தளபதி விஜய் சொன்ன மாதிரி. ஸோ அதுக்கப்புறமா இன்றைக்கி இந்த தீர்ப்பு வந்துச்சுல்ல, ஸோ இதை பற்றி நம்ம பேசும்போது தளபதி விஜய் 2026 ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா ஸோ அவர் என்னென்ன மாதிரி விஷயங்கள் முன்னெடுப்பார், பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா என்ன சட்டம் ஒழுங்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக்கணும். அவர் பெண்களுக்கு ஒன்றுனா அவர் முதலாக அவர் வந்து குரல் கொடுப்பார் நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே இருக்கிற அவ்வளோ பேரும் பார்த்தீங்கன்னா அண்ணான்னு அவர் மேலே பாசத்தில் உயிரே விடுற மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக ஏதாவது தவறு நடந்துச்சு அப்படின்னா தளபதி விஜயோடைய ஆட்சி காலத்தில் என்ன மாதிரியான ஒரு சட்ட நடவடிக்கை மேற்கொள்வார், அவர் என்ன மாதிரி ஒரு ஆட்சி கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ அதனால தான் அவரை மாதிரி ஒரு ஆள் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிற கேள்வி என்னென்னா, எப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தல் சின்னம் என்ன கொடுப்பாங்கன்னு கேட்டனோ அதே மாதிரி தளபதி விஜய் அவர் 2026 ஆட்சிக்கு வந்தார் அப்படின்னா அவர் என்னென்ன பண்ணுவார். இப்போ வந்து நான் வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு ஒரு அறிக்கை விடுவார்ல தேர்தலுக்கு முன்னாடி, கரெக்டாக 1 மாதத்துக்கு முன்னாடி தான் இறக்குவாங்க. ஏன்னா இப்போவே அறிவிச்சாச்சுக்கலாம், அதை உடனே எல்லா கட்சிகளும் காப்பீடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அதனாலேயே அவர் என்ன பண்ணுவார் 2026 ஆட்சிக்கு வந்தால் அப்படிங்கிறதுல உங்களுக்கு என்னென்ன தோணுது? இதெல்லாம் பண்ணணும் தளபதி விஜய் அவர்கள், இதெல்லாம் பண்ணால் நான் வந்து ரொம்ப வரவேற்பு கொடுப்பேன், நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்னென்ன விஷயங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத உங்களுடைய அந்த கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணணும். இது தளபதி விஜய் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் இதை பண்ணணும், முதல் கையெழுத்து இதை போடணும், இதுக்கு எதிராக ஒரு சட்டம் போடணும், இதை கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற விஷயங்களை அதை பற்றி நம்மகிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் முக்கியமானது, இதை பற்றிலாம் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா எப்படியும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கான பாதுகாப்புங்கிறது முன்னுரிமையாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத உங்களுடைய கருத்தில் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். பாய்.